பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றிய சட்ட திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது. இதை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டதும் அதற்கு தடை கோரி நெல்லையைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு துணைவேந்தர்கள் நியமன அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்ட பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்த மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு விசாரித்தது. அப்போது மனுதாரர் மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உரிய அவகாசம் கொடுக்கவில்லை என்றும் அரசின் வாதத்தை கேட்காமலேயே விடுமுறை கால அமர்வு தீர்ப்பளித்ததாகவும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி வில்சன் ஆகியோர் வாதிட்டனர். வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உள்ளதாக மனு தாக்கல் செய்த பிறகும் அதனை சென்னை உயர்நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று சுட்டிக்காட்டினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க விடுமுறை கால அமர்வு அவசரம் காட்டியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அல்லது உரிய அமர்வில் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆணையிட்டுள்ளார். 6 வாரங்களில் வழக்கை விசாரித்து முடிக்கவும் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.